ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேரோட நம்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விருதுகிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த கதைகள் வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. ஒருத்தர் சாப்பிட போறாரு. சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா தனியாக போறாரு. தனியாக போயிட்டு உள்ள போய் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணும்போது மெனு கார்டு வருது. மெனு கார்டு திறந்து பார்க்குறாரு. அதில் வந்து ஃபுட்டை ஒன் பை ஒன்னாக பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபுட்டில் வந்து எது பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஆர்டர் போடுறாரு. ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணும்போது பக்கத்து டேபிளில் ஒரு 10 ஜோடி ஒரு பார்ட்டிக்காக வராங்க. 10 பேர், 10 ஆண் 10 பெண் வந்து உட்காடுறாங்க. உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துடுது. சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. சாப்பிட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நோ நீட் டு வெயிட் ஃபார் லைக் ஏ பெக்கர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெக்கர் மாதிரி வெயிட் பண்ண தேவையில்ல, நம்ம ஆர்டர் பண்ண உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் அடிக்கிறார் பக்கத்தில் பார்த்துட்டு. இதை பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேள்விப்பட்ட உடனே அந்த தனியாக இருக்கிற என்ன திங்க் பண்ணுறாரு கேட்டீங்கன்னா, நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கவே நமக்கு ஃபுட்டு வரலையே, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு சொல்லி வெயிட் பண்றாரு. சொன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்பயும் வரல. அவங்களும் தொடர்ந்து கிண்டல் அடிச்சுட்டே இருக்காங்க. உடனே அவர் ஒரு டென்ஷன் ஆயிட்டு சரி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வெயிட்டரை கூப்பிடுறாரு. வெயிட்டரை கூப்பிட்டு என்னப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வந்து எனக்கு ஃபுட்டு வரல, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க, அவங்கள கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போ வந்து அந்த வெயிட்டர் அவர் சொல்றாங்க, சார் அவங்களுக்கு வந்து எங்க ஹோட்டல்ல ட்ரைனிங்ல இருக்கிற குக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்ததான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்க சீப் குக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டு வந்துடும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அவரும் சொல்லி கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அங்கேருந்து ஃபுட்டு வந்து ஒரு 6 சர்வர் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து ஒரு ராயல் ட்ரீட்ல வந்து கொடுக்குறாங்க. ராயல் ட்ரீட்ல வந்து சுற்றி நின்று பரிமாறுறாங்க. பரிமாற போது அவரே ஷாக் ஆயிடுச்சு. நான் ஆர்டர் கொடுத்து ஒன்றா இருக்கு, ஆனால் வந்திருக்கு ஒன்றா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அங்கே இருக்கிற வெயிட்டர் சொல்றாரு, சார் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது நார்மல் ஃபுட்டு தான், ஆனால் உங்களுக்கு வந்து ராயல் ட்ரீட் கொடுக்க சொல்லி இந்த கடை இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய மேனேஜர் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லி கேட்கும்போதுன்னா அங்கே பாருங்க அவர் தான் எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ஓனரு, இவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸோ அவர் பக்கத்தில் வராரு. பக்கத்தில் வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவர் உள்ள என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டாரு. ஸோ அதனால வந்து அவங்க சீப் குக்கில் கிச்சனில் இருக்கிற போது சொல்லிட்டாங்க எல்லாத்துக்குமே, என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவர் என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் அது வந்து ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறதுல வந்து ராயல் ட்ரீட்ல வந்து அவருக்கு கவனிப்பு இருக்கணும், நல்ல ஃபுட்டு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆர்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலயமா பக்கத்து வாய் பேசியிருந்தாங்க இல்லையா, அவ்வளோ பேருமே வந்து வாயடிச்சு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க உங்களை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அவர் இருந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கும் கடவுள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு சீப் குக்கை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. நமக்கு ஒரு ஃபுட்டு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம எப்பொழுதுமே பொறுமையாக இருந்துதான் ஆகணும். நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக அது வந்து நம்ம தேடி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு புத்தம் புது வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.